மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை காட்சிப்படுத்திடும் வகையில் சேலத்தில் நூற்றுக்கணக்கான மகளிர் தசாவதார நிகழ்வை பரதநாட்டியமாக ஆடி சாதனை படைத்தனர். பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த இந்நிகழ்வு குறித்து ஒரு சிறப்பு காட்சி தொகுப்பை காணலாம். மனிதனின் கவலையை போக்கும் அருமருந்து கலைகளில்தான் உள்ளது. அந்த வகையில் பாவம், ராகம், தாளம் மூன்றையும் குறிக்கும் பரதம் நமது நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகளில் ஒன்றாக திகழ்கிறது. ஒரே சமயத்தில் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்கும் பரதநாட்டியத்தின் சிறப்புகளை எடுத்துக் கூறும் வகையில் சேலத்தில் சாதனை முயற்சியை மகளிர் மேற்கொண்டனர். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் தசாவதாரங்களை பரதநாட்டியத்தில் காட்சிப்படுத்தி நடைபெற்ற நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். 6 வயது சிறுமி தொடங்கி நடன ஆசிரியர்கள் வரை தங்களது அபிநயத்தால் தசாவதாரத்தை கண்முன் நிறுத்தினர். எந்த ஒரு கலையும் மேடையில் அரங்கேறும் போது அது அந்த கலைஞருக்கு பெருமை சேர்க்கும். கலைஞர்கள் கூட்டு முயற்சியாக களம் காணும்போது சாதனையாக மாறி அந்த கலைக்கு பெருமை சேர்க்கும். அதன் அடிப்படையில் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், பலராமர், கல்கி என 10 அவதாரங்களையும் அவதானித்து பரத கலைஞர்கள் ஆடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. பரதக்கலை மனதை ஒருங்கிணைத்து வருவதாக கூறுகிறார் டான்ஸ் மாஸ்டர் கலா. ஸோ பரதம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே கற்றுக்க முடியாது. கை முத்திரைகள் வேறு, கால் ஜதிகள் வேறு, முக பாவங்கள் வேறு, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. படிச்சுக்கிட்டே இருக்கு, அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ பரதம் கற்றுக்கிட்டிங்கன்னா மைண்டுக்கு ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்கும். எந்த விஷயம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் ரொம்ப ஷார்ப்பாக போய் சேரும். அதுதான் பரதத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாடம் நான் சொல்லுவேன். குழந்தைகளின் கவனிக்கும் திறனை சீரமைத்து பேச்சு, செயல் உள்ளிட்டவற்றில் குழந்தைகளின் ஆற்றலை பெருக்கிட உதவும் பரதக்கலை சாதனை நிகழ்வில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாணவியர் பங்கேற்றதாக கூறுகிறார் நடன ஆசிரியர் தனலட்சுமி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் குழந்தைங்க வரைக்கும் இருக்காங்க. இதில் மேரேஜ் ஆன குழந்தைங்களும் இருக்காங்க. என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நிறைய டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெருமையாக இருக்குது. சிறு குழந்தைகள் தொடங்கி 13 வயதினர் வரை மனதையும் உடலையும் ஒரு சேர பக்குவப்படுத்தி பண்படுத்துவதில் கலைகளுக்கு ஈடு இணை இல்லை. தன்னுள் இருக்கும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல தேவையில்லாத அனைத்தையும் மக்கச் செய்து மனதை மட்டும் கலையார்வம் மலரச் செய்து விடுகிறது. சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் கற்றுக்குறோம். இன்றைக்கி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் கலந்துட்டு இவ்வளோ நல்லா ஆடணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 3 மந்த்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் நல்ல ப்ரோக்ராம் பண்ணணும்னுட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எஸ்ஏபி டெவலப்பராக இருக்கேன். ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு ஏன் டான்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன் எல்லாருமே கேட்பாங்க. அது ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்றத விட மனசில் ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது எனக்கு பரதம் மட்டும்தான். கைகளில் இருக்கும் செல்போன் மீதான கவனத்தை மடை மாற்றி கலையார்வத்தை இந்த சாதனை நிகழ்வு மிளிரச் செய்துவிட்டது. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களை விளக்கிடும் வகையில் சேலத்தில் நடைபெற்ற சாதனை நிகழ்வு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் விதமாக அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். பள்ளி கொண்டாய் ரங்கனா